அதாவது நம்ம இஸ்லாத்துல வந்து தற்கொலை பண்ணி சாவறவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடையாது. அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நம்ம இஸ்லாத்துல வந்து தற்கொலை பண்ணி சாவறவங்களுக்கு வந்து சொர்க்கம் இல்லை என்று சொல்கிறார்கள். இந்தப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஒரு பெண்ணுக்கு மானக்கேடான ஒரு இது ஏற்படும் போது அவள் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறாள். இந்த நிலையில் அந்த பெண்ணின் நிலை என்ன, சொர்க்கமா நரகமா? என் பேர் வந்து ஆர் ஜுனைடால் தாம்பரம். அதாவது தற்கொலையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமன் யக்துல் மூமினன் முத்தம்மிதன் ஃபஜஸாவுஹு ஜஹன்னமு. மூமினான ஆன்மாவை கொள்கிறானோ அவனுக்கு நரகம் வந்து நிரந்தரமாகி விடும் சொல்றான். அதுல தற்கொலை அடங்கும். தன்னை தானே கொண்டு மூமின் தானே, அதுவும் அடங்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு போர்க்களத்துல ஒரு சஹாபியுடைய கை வெட்டப்பட்டுருச்சு. கை வெட்டினோட ரத்தம் பீரிட்டு ஓடுது. உயிரையே தியாகம் பண்ண போனவர் அந்த வேதனை தாங்க முடியல. வேதனை தாங்க முடியல என்ன பண்ணிட்டாரு, ஈட்டி எடுத்து குத்தி செத்து போயிட்டாரு. ஷஹீதாவதுக்கு போன ஆளு வேதனை தாங்கிக்கிற முடியாம நினைச்சிட்டாரு, தன்னை தானே போர்க்களத்துல போய் சாவுறாரு வேணும்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த உடனே கண்டிக்கிறாங்க, இவர் வந்து நிரந்தர நரகத்துக்குரியவர் ஆயிட்டாரு, பர்மனன்ட் நரகத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கும்போது தற்கொலை பண்ணிட்டாரு. அவருடைய ஜனாசாவை கொண்டு வர்றாங்க, தொழுவிக்க மாட்டேன்ட்டாங்க. நிரந்தர நரகம் தொழுவிச்சு என்ன போகுது, தொழுவிக்கிற ஒரு துவா தானே, பர்மனண்டா நரகம் ஆகி போச்சு. அப்புறம் என்ன போட்டு தொழுவிக்கிறது, தொழுவிக்க மறுத்துட்டாங்க. அதனால எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் தற்கொலை பண்ணிக் கொள்வது வந்து மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மற்ற தப்பு செஞ்சாண்டாங்க தௌபா செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். தற்கொலை செஞ்சவன் எப்ப தௌபா செய்வான், கடைசி வேலையை அதான. தற்கொலை செய்யறவனுடைய கடைசி அமல் எது, தற்கொலை. அதுக்கு எப்ப தௌபா செய்வான், திருடுனா பின்னாடி தௌபா செஞ்சுக்கலாம், பொய் சொன்ன பின்னாடி தௌபா செஞ்சுக்கலாம். தற்கொலை பண்ணிட்டு எப்ப பாவ பண்ணி கேட்கறது, அந்த சான்ஸையும் கூட இழந்த பாவியாக போயிடறான். அதனால தற்கொலைங்கிற எண்ணம் முனை அளவுக்கு மூமினுக்கு வரக்கூடாது. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு தன் மானத்தை காத்துக்கிறதுக்காக வேண்டி தற்கொலை பண்ணலாமா கேட்கிறாங்க. மானத்தை காக்கிறதுக்காக வேண்டி தற்கொலையா பண்ற, கொலை பண்ணுங்க. தற்கொலை எதுக்கு பண்ணணும், இல்ல சட்டப்படிய மார்க்கப்படியும் அது பெரிய, அது கொலை பண்ணும் போது உங்களை அவன் கொள்ளட்டும், நீங்களே கொண்டு முடிஞ்ச அளவுக்கு அவனை கொண்டு நீங்கிறது பாருங்க. அதுக்கு மேல மிஞ்சி போனுச்சுன்னு சொன்னா கொண்டுட்டு போறான். ஷஹீது மன் குத்திர தூண மாளிகி பகுவ ஷஹீத், மன் குத்திர தூண அகலிகி பகுவ ஷஹீத். தன்னுடைய சொத்தை காக்கும் போராட்டத்தில் கொல்லப்பட்டால் அவன் உயிர் தியாகி, தன்னுடைய பொருளாதாரத்தை காக்கும் போரில் கொல்லப்பட்டால் உயிர் தியாகி, தன்னுடைய குடும்பத்தை காக்கும் போரில் கொல்லப்பட்டால் அவன் உயிர் தியாகி. உன்னை காத்துக்கிறதுக்காக வேண்டி அருவாமனை எடுத்துக்கிட்டு இது பண்ணு, ஒண்ணு வேணாமா? மனிதனுடைய உயிர் பகுதியை பிடிச்சா காலி ஆயிட்டு போறான். பொம்பளைக்கு முடியாத நினைச்சா காப்பாற்றிக் கொள்ளணும், நினைச்சா காலி பண்ணலாம். காலி பண்ணுனா இஸ்லாத்திலையும் குற்றமில்லை, இந்தியாவுடைய சட்டத்திலையும் குற்றமில்லை, உலகத்தில் எந்த நாட்டிலையும் தன்னை காத்துக் கொள்வதற்காக செய்கிற கொலைக்கு தண்டனை கிடையாது. அந்த நேரத்தில் போலீஸை கூப்பிட்டு இருக்க முடியாது, அந்த நேரத்தில் அடுத்தால கூப்பிட முடியாது. என்னை காலி பண்ண வர்றான், முடிச்சா நான் முடிச்சுக்கிற வேண்டியதான். இறுகி முடிச்சு பூரா அவ்வளவுதான் முடிச்சு வச்சுக்காத. அவன் சாவுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, வழங்குதா? அதனால அவன் வர்றானேங்கிறக்கான் தற்கொலை பண்றதை விட முடிஞ்ச அளவுக்கு அவனை காலி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, முடியும், வழங்குதா? அதான் சரியான முறை.